ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்க கரம் மசாலா பண்ண போகிறேன் பிரியாணிக்காக. இங்கே பட்டை ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன், 50 கிராம் ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், 50 கிராம் கிராம்பு எடுத்துருக்கிறேன், 50 கிராம் சோம்பு, 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணணும்னாக்கா நம்மளுக்கு பிரியாணி மசாலா ரெடி ஆகிடும். கரம் மசாலா இது உங்களுக்கு எல்லா குழம்புங்களுக்கும் சேர்த்துக்கிடலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, உங்களுக்கு பிரியாணிக்கும் போட்டுக்கிடலாம். உங்களுக்கு பிரியாணி மசாலா மாதிரி இருக்கும். உங்களுக்கு குருமாக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மசாலா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு மூலிகை பொருள் மாதிரி தான். உங்களுக்கு எல்லாமே ஒன்றில் ஒரு சத்து இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலையே எடுத்து இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணினீங்கனாக்கா உங்களுக்கு மசாலா ரெடி ஆகிடும். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. அப்புறம் ஒரு சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம கடாயை வச்சுடுவோம். கடாயை வச்சுட்டு கடாயை கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மசாலாவை இந்த வச்சுருக்கிற ஒரு பொருளையாக நம்ம போட்டு வறுத்துட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடணும். நம்ம ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுட்டோம். சோம்பு லைட்டாக திரிக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுடுவோம், ஏலக்காய் போட்டுடுவோம், கிராம்பும் போட்டுடுவோம், பட்டையும் போட்டுக்கிடுவோம், மிளகும் போட்டுடுவோம். எல்லாத்தையும் பொன்னிறமாக அப்படியே வறுக்கணும். ஒரு கடாயில் எல்லா பொருளையும் போட்டாச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம வாசனையாக இருக்குது பாருங்கள், நல்லா வாசனை வருது. எல்லாமே நல்லா அழகாக பொரிஞ்சு வருது பாருங்கள். நம்மளுக்கு பிரியாணிக்கு போட்டோம்னாங்க நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கிடலாம். குருமா வைக்கும்போது, காய் குருமா வைக்கும்போது கூட யூஸ் பண்ணினா நல்லாயிருக்கும். சூப்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மசாலா வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம மசாலா வறுத்தாச்சு. உங்களுக்கு நல்லா சூடு போயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் சூடு போனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிடணும். மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு உங்களுக்கு பொடி பண்ணிடுங்க. மிக்சியில் போட்டு பொடி பண்ணியாச்சு. உங்களுக்கு திறந்ததுமே எவ்வளோ வாசனை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிரியாணி மசாலா ரெடி. நீங்கள் கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணிக்கிடலாம். இதுதான் பிரியாணி மசாலா. உங்களுக்கு இது வறுத்து அரைச்சதுமே நம்ம வீட்டில் பிரியாணி போடுற மாதிரியே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி பயன்படுத்திங்க.